உங்கள் முடி ஒன்றும் உறுதியாகவும் நீளமாகவும் அடர்த்தியாக வளரணும்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுத்து பட்டு போல் ஜொலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் டேமேஜ் ஸ்ப்ளிட்டர்ஸ் கூட சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலே கண்டிப்பாக வந்து முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இப்போ கொடுக்க போகிற ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி ஒன்று நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக சூப்பராக மாற்றி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 3 months யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியோட நீளமும் சரி அடர்த்தியும் சரி கண்டிப்பாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹேர் டேமேஜ் கூட சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா ஃப்ரிஸியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். பார்க்கவே நல்லா பலன்னு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். வாங்க அது என்ன ஹேர் பேக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து என்னோட ஹேருக்கு தேவையான அளவு ஹேர் பேக் செய்கிறதுக்காக தான் நான் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம், அந்த தண்ணியில் இந்த அரிசி மாவு கரையிற வரைக்கும். நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ் பேக் போடும்போது எந்த அளவுக்கு ஃபேஸ் ஒரு க்ளோயிங்காக இருக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த அரிசி மாவு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற அமினோ அமிலங்கள் வந்து நம்ம முடி வந்து நல்லா வலுவாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா பட்டு போல ஷைனிங் லுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த தண்ணியில் அரிசி மாவு கரைஞ்சிடுச்சு. அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபைபர்லாம் நிறையவே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 மீனில் தான் நிறையவே இருக்கும். அதான் மீன் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு முடியும் நல்லா வளரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலிவ் விதையில் இருக்கிற அந்த ஒமேகா 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற அந்த ஸ்கேல்பில் வந்து ஒரு ரத்த ஓட்டம் சீராக நடைபெறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருந்தாலே முடி வந்து நம்மளுக்கு கொட்டவே கொட்டாது. ஒரு முடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நீளமாகவும் வளரும், நல்லா அடர்த்தியாகவும் வளரும். ஸோ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இடையிடையே கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுவோம், இல்லைன்னா பொங்கிடும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்து வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆலிவ் விதையில் இருக்கிற ஜெல் எல்லாமே நம்மளுக்கு இந்த பேக்கில் வந்து முழுமையாக இறங்கியிருக்கும். இப்போ இது சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் வந்து ஸ்டீல் ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். சப்போஸ் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்ட முடியவே முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதுலேருந்து அந்த பேக் எடுக்கணும். ஆனால் நீங்கள் சூடாக இருக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ அந்த ஃபில்டரில் இருக்கிற அந்த பேக் இறங்குறதுக்காக அந்த ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா அப்படி தேய்ச்சி விடுவோம். அப்போ தான் அந்த பேக் வந்து முழுமையாக நம்மளுக்கு இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹேர் பேக் கிடச்சிருக்கு. பார்க்கவே நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட அடுத்ததான் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஆறிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே வந்து ஆயில் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சூடாக இருக்கும்போதே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட முடியோட நீளமும் அடர்த்தியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். முடி ஒன்றும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி நல்லா பட்டு போல் ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நல்லா ஆற விட்டுடணும். இது சூடாக இருக்கு இல்லையா, நல்லா சூடு ஆறி ஜில்லுன்னு வரட்டும்ட்டு அதுக்கப்புறமா தான் இதை யூஸ் பண்ணணும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியை 2 பார்ட்டிஷனாக பிரித்து சிக்கு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஆயில் எதுவும் அப்ளை பண்ணல, ஆல்ரெடி என்னோட ஹேர் ஆயில் கண்டென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு வச்சு சிக்கு எடுங்க, அப்போ தான் முடி கொட்டாது. எந்த மாதிரி சிக்கு எடுத்தால் முடி வந்து நம்மளுக்கு கொட்டவே கொட்டாது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஹேர் பேக் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா நான் அந்த ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக தொட்டு நம்ம உச்சந்தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த உச்சந்தலையில் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த கோடு எடுக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு கேப்பாக தெரியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா டாப் டு எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம முடியோட ஸ்கேல்ஃபில் நல்லா இந்த ஹேர் பேக் படணும். அதுக்கப்புறம் டாப் டு எண்ட் வரைக்கும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கேல்ஃப்லேயும் படணும், நம்மளோட முடியிலையும் ஃபுல்லாக நல்லா டாப் டு எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஏன்னா முடி ஒன்று ஒன்றும் நல்லா உறுதியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஹேர் ஃபால் ஹேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். 3 months யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி நல்லா நீளமாகவும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல அடர்த்தியும் கொடுக்கும். இது வந்து டச் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு அப்ளை பண்ணி முடிச்சதும் அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம முடியில் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இல்லைனா ஒரு முடி வந்து நம்மளுக்கு குட்டையாகவும் இன்னொரு முடி நீளமாகவும் வளரும். அதே மாதிரி ஒரு முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இன்னொரு முடி ஸ்ட்ராங் இல்லாமலும் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடி முன்னாடி போட்டு நல்லா அடிமண்டலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, கொஞ்சம் கூட என் பவுலில் இல்லவே இல்லை. லைட்டாக அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் நான் வந்து எடுத்து என்னோட உச்சந்தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கொண்டை போட்டு நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லைன்னா சேக்கா கொண்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், என்னோட முடி வந்து 80% அளவுக்கு தான் காஞ்சிருக்கு. அதுக்கே எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு நல்லா பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். முடியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். சீப்பு வச்சு சீவுறதுக்கும் அப்படியே நல்லா வழுக்கிட்டு போகுது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, பட்டு மாதிரி இருக்குது. டச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே இந்த ஹேர் பேக் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரொம்பவே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.